வெல்கம் டு இன்சைட் லேர்னிங்க. நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷனை பத்தி பார்க்க போறோம். அது என்ன ஃபங்ஷன்னா இஃப் எரர் சரிங்களா? அதாவது இஃப் எரர் எரரா இருந்தா என்ன பண்ணலாம்ங்கிறதா இந்த ஃபங்ஷன் சரிங்களா? நம்ம நிறைய வாட்டி எக்ஸல் ஃபார்மேட் டைப் பண்ணும்போது நேம் எரர், டிவிஷன் எரர், ரெஃபரன்ஸ் எரர்ங்கிறத நிறைய எரர்ஸ் நமக்கு காமிச்சிருக்கோம் அப்படித்தானே? இப்படி எரர் வந்தா என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த ஃபங்ஷனை வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம் ஓகேங்களா? இஃப் எரர் ஃபங்ஷன்னால என்னன்னா எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகேவா? அந்த ஃபங்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள வச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஓகேங்க. இந்த டேட்டா செட்ட வந்து பாருங்க. ஆப்பிள் குடுத்துருக்காங்க. அதோட யூனிட் சோல்டு குடுத்துருக்காங்க. எவ்வளவு யூனிட் வித்திருக்குன்னு குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சேல்ஸ். சரிங்களா? டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? டோட்டல் சேல்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். யூனிட் இன்டு பிரைஸ். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டத்தையுமே இன்டு பண்ண என்ன கிடைக்கும்? டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு கிடைக்கும். அப்படிதானே? அப்ப நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம்? இந்த செல் ரெஃபரன்ஸ் இன்டு பிரைஸ். பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளவு இருக்கு? ஓகேங்களா? அப்ப டோட்டல் சேல்ஸ் நமக்கு எவ்வளவு? 300 ரூபாய் கிடைச்சு. ஆப்பிள் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கு? 300 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. நான் வந்து என்ன பண்றேன்? டிராக் பண்ணி எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இது எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா? இது வந்து 0. ஏன்னா யூனிட் சோல்ட் ஆகல. அதனால 0. ஓகேங்களா? இது வந்து 15 யூனிட் வித்திருக்கு. ஓகே. ஓகேவா? அப்போ வந்து இது வந்து 0. பிரைஸ் பெர் யூனிட் அன்னைக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தனால இல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால மேங்கோ வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் சோல்ட் 18 யூனிட் சோல்ட் ஆயிருக்கு. இதனால ஃப்ரீனால உங்களுக்கு காஸ்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எரர் கான்செப்ட். வேல்யூ எரர். சரிங்களா? வேல்யூ எரர்னா என்ன அர்த்தம்னா அதாவது டேட்டா டைப் மாறி இருக்குங்கிறது தான் வேல்யூ எரரோட மீனிங். வேல்யூ எரர் எங்கேயா உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா நீங்க நம்பருக்கு பதில் எது கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம், டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வேல்யூ எரர் எங்க ஷோ ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நம்ம கடையில வேலை பார்த்தவங்க யாரோ எதோ பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் பதிலா ஏபிசி டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு எரர் பண்ணியிருக்காங்க. யாரு? இதை சேலை வித்து இதுல டேட்டாவை என்ட்ரி பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எரர் எரர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எரர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க பாருங்க யூனிட் சோல்டு 10 சோல்ட் ஆயிருக்கு. பனானா சோல்ட் ஆகல. ஆரஞ்சு ஒரு 15 சோல்ட் ஆயிருக்கு. மேங்கோ 8 சோல்ட் ஆயிருக்கு. கிரேப்ஸ் என்ன எத்தனை சோல்ட் ஆயிருக்கு? 12. நான் பைனாப்பிள் எத்தனை சோல்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க? ஏபிசி. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இத டேட்டாவை என்ட்ரி பண்ணவங்க தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுல விக்கலன்னா என்ன பண்ணணும்? 0ன்னு போடணும். ஓகேங்களா? விக்கலன்னா 0ன்னு போடணும். ஆனா வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ தெரியாத்தனமா ஏபிசின்னு என்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இந்த பிரைஸ் பெர் யூனிட்ட பாருங்க. பிரைஸ் பெர் யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே பிரைஸ் பெர் யூனிட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனா வந்து இந்த பப்பாயாக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு கொஸ்டின் மார்க் தூக்கி போட்டு விட்டுருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை பப்பாயோட யூனிட் பிரைஸ் தெரியலன்னா கேட்டு நம்ம டைப் பண்ணணும். இந்த கொஸ்டின் மார்க் போட்டாச்சுன்னா டேட்டா டைப்பே மொத்தமா வேற. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணவங்க சில மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம கால்குலேஷன் நம்ம போடும்போது, இந்த டேட்டாஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இஃப் எரர் ஃபங்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த மொத்த கால்குலேஷனே எதை வச்சு பண்ண போறேன்னா, இஃப் எரர் ஃபங்ஷனை வச்சு கால்குலேட் பண்ண போறேன். இஃப் எரர் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி வேல்யூ எரர் எந்த எரரையும் வேணாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு இப்ப பாருங்க. ஓகேவா? இப்ப நான் ஃபுல்லுமே என்ன பண்ணிக்கிறேன்? டிலீட் பண்றேன். இப்ப இதே வேல்யூ கால்குலேஷனை நான் இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு நிறைய எரர் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டேட்டா என்ட்ரி பண்றவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல. சில நேரங்கள்ல மாத்தி இந்த மாதிரி ஏபிசி கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டு விடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா நான் அந்த எரரை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஹேண்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இஃப் எரர் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். இஃப் எரர் ஃபங்க்ஷன் பாருங்க. returns value if error. If expression is an error, the value of expression itself otherwise. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ எரர் ஆச்சுன்னா நமக்கு ஒரு அவுட் நம்ம நம்ம கொடுக்குற அவுட்புட்டை நம்ம அது வெளியே வரும். ஓகேவா? நான் அதை எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வர கொடுத்தேன். இதோட சின்டெக்ஸை பாருங்க. வேல்யூ வேல்யூல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கால்குலேஷன் பண்ண போறோம். என்ன கால்குலேஷனா சிம்பிள் கால்குலேஷன் யூனிட் என்று என்ன பண்ண போறோம்னா பிரைஸ். ஓகேவா? இந்த பிரைஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம். அடுத்த கமா கொடுத்துட்டு வேல்யூ எரர் இந்த பிரைஸ் கால்குலேஷன்ல ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்.
இங்க யாரோ இன்வாலிடான என்ட்ரி குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்க்குள்ள எப்பவுமே ஃபார்முலாஸ டெக்ஸ்ட் டைப் பண்றீங்கன்னா, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன், இன்வாலிட் என்ட்ரி நடந்திருக்குங்கிறத எனக்கு தெரியப்படுத்த போறேன். ஓகேங்களா? இன்வாலிட் என்ட்ரி. ஓகேவா? இன்வாலிட் என்ட்ரின்னு நான் தெரியப்படுத்துறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். இந்த கால்குலேஷன் எரர் ஆச்சுன்னா என்னதான் தான் இருக்கும். இவங்க பிரைஸ் அதாவது பனானா வித்தவங்களோ, அங்க பிரைஸ்ல என்டர் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பான என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து எந்த எரருமே இல்ல. இந்த பிரைஸ் கரெக்ட்டா நமக்கு என்ன வந்துடுச்சு? ஆன்சர் வந்துடுச்சு. இப்ப டிராக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கு பாருங்க. இந்த 2 இதுக்கும் என்ன வந்திருக்கு? இன்வாலிட் என்ட்ரி இருக்கு. செக் பண்ணுங்க. உங்க டேட்டாஸ செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எரர்ன்னு நம்மளுடைய அவுட்புட்ல வரப்போறது கிடையாது. ஓகேங்களா? நமக்கு என்ன வருது? கிளீனான ஒரு மெசேஜ் வருது. இன்வாலிட் என்ட்ரி நடந்திருக்கு. அத கரெக்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம இது வந்தோனே என்ன பண்ணிக்கலாம்? அந்த டேட்டாவ செலக்ட் பண்ணி, யார் அந்த இன்வாலிட் என்ட்ரிய போட்டாங்கங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம இஃப் எரர் ஃபங்ஷன யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. இந்த இஃப் எரர் ஃபங்ஷனோட யூஸ் இவ்வளவுதான் கிடையாது. இஃப் எரர் ஃபங்ஷன நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இன்னும் நெறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இஃப் எரர் ஃபங்ஷன சிம்பிளான ஒரு யூஸுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இஃப் எரர் ஃபங்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட்